உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதையோ இங்கு எதிர்பார்க்கும். அனைத்திலும் உயர்ந்த தந்தையின் மனமோ அன்பு ஒன்றையே எதிர்பார்க்கும். அன்பை தந்திடும் நல் உள்ளமே ஆண்டவர் வாழும் நல் இல்லமே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும், உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. ஓம் சாந்தி. 5/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இப்பொழுது பிறரின் பெயரிலும் வடிவிலும் சிக்கிக் கொண்டிருத்தல் என்ற நோயிலிருந்து உங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள். எந்த பிழையான கணக்கையும் உருவாக்காதீர்கள். ஒரே ஒரு தந்தையின் நினைவில் மாத்திரம் நிலைத்திருங்கள். கேள்வி: எந்த பிரதான முயற்சியை செய்வதனால் பாக்கியசாலி குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்கின்றீர்கள்? பதில்: பாக்கியசாலி குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கான முயற்சியை செய்கின்றீர்கள். நீங்கள் ஒரு பொழுதும் உங்கள் எண்ணங்களாலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் எவருக்கும் துன்பத்தை விளைவிப்பதில்லை. தொடர்ந்தும் அமைதியாகவும் குளிர்மையாகவும் இருந்தால் நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவீர்கள். இது உங்களது மாணவ வாழ்க்கை. நீங்கள் இனியும் மூச்சு திணறாது அளவற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பாடல்: தாயும் நீங்களே, தந்தையும் நீங்களே. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த ஞானத்தின் மீதான உங்கள் போதையை பேணுங்கள். சரீர உணர்வுடைய நடத்தை இருக்கக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பழகும் பொழுது உப்பு நீரை போன்ற எந்த சம்ஸ்காரங்களும் இருக்கக்கூடாது. நீங்கள் சரீரதாரிகளின் மீது அன்பு வைக்கும் பொழுது உங்களால் பந்தனத்திலிருந்து விடுபட முடியாது. 2. கர்மயோகியாக வாழுங்கள். நிச்சயமாக நினைவில் அமருங்கள். ஆத்ம உணர்வுடையவராகி மிகவும் இனிமையாகவும் குளிர்மையாகவும் ஆகுகின்ற முயற்சியை செய்யுங்கள். சேவைக்காக உங்கள் எலும்புகளையும் கொடுங்கள். ஆசீர்வாதம்: ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலமும் உங்கள் சொந்த கட்டளைகளின் அல்லது மற்றவர்களின் கட்டளைகளின் கலப்படத்தை முடிப்பதன் மூலமும் நீங்கள் உண்மையான சுய உபகாரி ஆகுவீர்களாக. உங்களுக்கும் உலகிற்கும் நன்மை செய்வதற்காகவே தந்தை சகல பொக்கிஷங்களையும் குழந்தைகளாகிய உங்களிடம் வழங்கியுள்ளார். அவற்றை வீணாக்குவதோ அல்லது பயனற்ற பணியில் பயன்படுத்துவதோ அல்லது ஸ்ரீமத்துடன் உங்களின் சொந்த கட்டளைகளை அல்லது மற்றவர்களின் கட்டளைகளை கலப்பது என்றால் நம்பிக்கையுடன் உங்களிடம் வழங்கப்பட்டவற்றில் நீங்கள் கவனம் எடுக்காது நேர்மையற்றிருப்பதாகும். இப்போது இந்த நேர்மை இன்மையையும் கலப்படத்தையும் முடித்து ஆன்மீகத்தையும் கருணையையும் கிரகியுங்கள். உங்களிலும் ஏனைய எல்லோரிடமும் கருணை கொள்வதுடன் சுய உபகாரி ஆகுங்கள். உங்களை பாருங்கள், அத்துடன் தந்தையை பாருங்கள். மற்றவர்களை பார்க்காதீர்கள். ஸ்லோகம்: வேறு எங்கேயும் கவரப்படாதவர்களால் மட்டுமே சதா முகமலர்ச்சியுடன் இருக்க முடியும். அவ்யக்த சமிக்ஞை: ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றி பெறுபவராக இருங்கள். பாபாவும் நானும் ஒன்றிணைந்து இருக்கின்றோம். பாபா கரன் கரவன்கார், அதாவது தூண்டுபவர்.
ஆத்மாவான நான் ஒரு கருவியாவேன். இதுவே எண்ணத்திற்கு அப்பாற்பட்டிருத்தல், அதாவது ஒரேயொருவரின் நினைவில் இருத்தல் எனப்படுகின்றது. தூய எண்ணங்களை பேணுபவர்களால் ஒருபோதும் எந்தவிதமான கவலைகளையும் கொண்டிருக்க முடியாது. தந்தையும் நீங்களும் ஒன்றிணைந்து இருப்பதைப் போல் அந்த சரீரமும் ஆத்மாவும் ஒன்றிணைந்துள்ளன. உங்களின் எதிர்கால ரூபமான விஷ்ணுவும் ஒன்றிணைந்த ரூபமே. அதேபோல் உங்களின் சேவையும் ஏனையவர்களின் சேவையும் ஒன்றிணைந்து இருக்கும்போது நீங்கள் குறைவாகவே சிரமப்பட வேண்டியிருப்பதுடன் பெரிய வெற்றியையும் பெற முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.